வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க பர்மனன்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 45,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நாகப்பட்டினமில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் கேவிகே கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இது பார்த்திங்கன்னா டீச்சிங் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே டேட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிடி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடியாக தான் சென்ட் பண்ணணும். எஸ்சி எஸ்டிக்கு 500 அவங்களுக்கு தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே 1000 ருபீஸும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிடியாக வந்து நீங்கள் எப்படி சென்ட் பண்ணுறீங்களோ அதோட டிடியோட டீட்டெயில்ஸ் இங்கே சென்ட் பண்ணணும். டிடியோட நம்பரு, டேட்டு, பேங்க் நேமு, அமௌண்ட் இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நேம் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க, ஒட்டிடுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். உங்களுடைய அப்பா பெயர், பர்மனெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இங்கே உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி, ரிலிஜியன், கேஸ்ட்டு, கம்யூனிட்டின்னு சொல்லி எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஸ்கூலில் நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக என்ன எடுத்து படிச்சிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்குங்க. உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எதாவது பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். டெஸ்ட் ஏதாவது பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அட்டஸ்டட் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது என்ன போஸ்டிங் ஒர்க் பண்ணீங்க, எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு, இங்கே உங்களோட சிக்னேச்சர்லாம் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ், செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். தி ரெஜிஸ்டர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, நாகப்பட்டினம் 611002 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி டிடி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த நேமில் தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது தி ஃபினான்ஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, நாகப்பட்டினம்ங்கிற நேமில் டிடி எடுத்து அந்த டிடியுமே அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த டிடி பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேமே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அதேமாதிரி இன்கேஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா மினிமம் 3 years ஆகுது இந்த ஒர்க்கில் நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ச் 30, 2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் PDF. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஜாபுமே உங்களுக்கு நாகப்பட்டினம் தான் இருக்குது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில். ஸோ ஆல் கம்யூனிட்டியுமே எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 45,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, PG இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே. ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸுமே எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசரபிளாக தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஒர்க்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனோட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அட்டஸ்டேஷன் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், தமிழில் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும், அதாவது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் SC STக்கு 500 அதர் கேட்டகரிக்கு 1000 ரூபீஸும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக தான் சென்ட் பண்ணணும். அந்த டிடி பார்த்திங்கன்னா தி ஃபினான்ஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு டாக்டர் J. ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிங்கிற நேமில் தான் நீங்கள் டிடி எடுத்து அந்த டிடி அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் ஏப்ரல் 13 சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ அதில் 1 வேக்கன்சிஸ் ஃபிஷரிஸ் சயின்ஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ST கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 57,700 1,82,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 70,000க்கு மேலே கிடைக்கும், ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நல்ல அகடமிக் ரெக்கார்டு இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 55% மார்க்காவது நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெலவன்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது கன்சர்ன் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும், அல்லது ஈக்குவலன்ட் டிகிரி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க மாதிரி நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, நெட் டெஸ்ட், செட் டெஸ்ட், லெட்டு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான பர்சன்டேஜ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ST கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த 1000 ரூபீஸ் ஃபீஸுமே நீங்கள் டிடியாக அவங்க சொல்லியிருக்க இந்த நேமில் எடுத்து அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப எல்லா சர்டிஃபிகேட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஏப்ரல் 13 இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸும் உங்களுக்கு போஸ்ட் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.